தியாகி இமானுவேல் பேரவை என்ற ஒரு அமைப்பில் நாங்களாம் களப்பணி செய்தோம். இங்கே இருக்கிற தோழர் ஜெயராமன், முருகானந்தம், இதே தோழர் அனைவரும் தியாகி இமானுவேல் பேரவை என்ற ஒரு அமைப்பில், ஒரு போராட்ட அமைப்பில் நாங்களாம் இணைந்து களப்பணி ஆற்றிய பகுதி இந்த பகுதி. அப்பொழுது பல்வேறு நாங்கள் போராட்டங்கள் எடுத்திருக்கிறோம். இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. ரயில் மறியல் போராட்டமே மானாமதியில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 7ஆம் தேதி சனிக்கிழமையே எனக்கு முருகானந்தம் அவர்கள் ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணே, இந்த மாதிரி ஒரு ஆகாஷ் என்ற பையனை காவல்துறை அழைத்து கொண்டு காலை முறுக்கி கொன்று விட்டதுண்ணா என்று சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதது. போன 8ஆம் தேதி கீழே விழுந்து இந்த கை ஒடிஞ்சு எனக்கு இதாகிடுது. அதோடு நான் 27ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம். தோழர் அமல்ராஜ் என்றவுடைய நினைவு நாளில், அந்த அமல்ராஜ் யார் என்றால் கீழ்வெண்மணி கோபாலகிருஷ்ணன் நாயுடு 44 துண்டா வெட்டிய ஒரு தோழனுடைய நினைவு நாளில் ஒரு போராட்டம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம். அந்த பொதுக்கூட்டத்துக்கு திருமாவளவன், இமானுவேல் பொண்ணு, எஸ்ஆர் பாண்டியன், நிறைய தோழர்களை நாங்கள் அழைத்து அந்த பொதுக்கூட்டம் நடத்தி முடித்துவிட்டு இருக்கும்போது தான் முருகானந்தம் இந்த செய்தி எனக்கு சொல்லுகிறார். நான் கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு நான் எப்படியும் வருகிறேன். 3 நாளாக 4 வழிச்சாலையை மறித்து மக்கள் போராட்டம் செய்கிறார்கள். அரசு செவிசாய்க்கவில்லை, நிர்வாகமும் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். இதே சமூகம் என்றால், குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு என்றால், பேச்சுவார்த்தைக்கு அரசு இயந்திரமோ வருவதற்கு தயக்கம் இருக்கிறது. காரணம் என்னென்றால், எங்களை போன்றவர்கள் நாங்கள் இப்போது 5 மக்கள் கட்சியாக 2021 மாறி தேர்தல் பாதைக்கு வந்திருக்கிறோம். அதற்கு முன்னாடி எங்களுக்கு தேர்தல் பாதை கிடையாது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு யாரென்றே தெரியாது. நாங்கள் யாரென்றும் தெரியாது, எங்கள் அரசியல் என்னவென்று தெரியாது. அரசு இயந்திரத்தோடும் எங்களுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினால் அரசு இயந்திரமாக இருக்க காவல்துறை எங்களுக்கு எப்படி அடிபணியும் என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட போராட்டங்களாம் நாங்கள் சந்தித்திருக்கோம். ஆனால் தொடர்ந்து இந்த சமூகத்தின் மீது காவல்துறை நடக்கும் மிகப்பெரிய வன்முறையில் இந்த ஆகாஷ் இளைஞன் எந்த ஒரு தவறு செஞ்சிருக்கிறார், தவறு செய்திருக்கிறார். அவரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைத்து சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய காவல்துறை ஆனால் அடித்தே கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னால் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் ஒரு வன்முறை கும்பல், அந்த வன்முறை கும்பல் நாங்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள். குறிப்பாக இங்கே இதற்கு முன்னால் நடந்த ஒரு கொலை, நெல்லையில் தீபக் ராஜாவை படுகொலை செய்த நபர்களுக்கும் அந்த நவீனுக்கும் இன்னொரு மறவர் சமூகத்தை சார்ந்த ரவுடிக்கும் முரண்பாட்டில் அந்த ஒரு சம்பவம் செய்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதில் யார் பெரியவர்கள்? நவீனை காவல்துறை என்கவுண்டர் செய்ய வேண்டுமென்றால் நாம் கண்ணில் பட்டவர்களெல்லாம் வெட்ட வேண்டும். வெட்டும்போது நவீன் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டம் வேலூர் சிறையில் நடந்ததாக அந்த செய்தி வருகிறது. அந்த 9 நபர்கள் வெட்டியதில் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த உடனே இறக்கிறார், ஒரு வட மாநிலத்தை சார்ந்தவர் இறக்கிறார், 2 நாடார்கள் கொடும் காயம் பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார், 4 கோணார்கள். இத்தனை சமூகத்தை வெட்டிய நபர்களை காவல்துறை கைது செய்து அங்கே நீதிமன்ற சிறையில் அடைப்பதற்காக கொண்டு செல்கிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் வேறு ஒரு சமூகம். இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது குற்றம் செய்துவிட்டால் உடனே தண்டிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகளே நான் நீ என்று போட்டு இங்கே வருகிறார்கள். திலீபன் என்ற இங்கே திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய திலீபன் என்ற ஒரு ஆய்வாளர் இந்த ஆகாஷை அழைத்து கொண்டு நாம் கேட்ட செய்தி உங்களிடம் இங்கே ஏற்கனவே கேட்ட செய்தித்தான் நான் சொல்லுகிறேன். காலில் கீழே கல்லை வைத்து மேலே கல்லை தூக்கி போட்டு
நொறுக்கி அவரை கொண்டிருக்கிறார்கள், துடிதுடிக்க கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காவல் அயோக்கியர்களை, காவல் வெறிபிடித்த ஓநாய் கூட்டத்தை கைது செய்ய வேண்டும் என்று 3 நாளாக இந்த 4 வழிச்சாலையில் நாம் அமர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசு இயந்திரம் கூட உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. கட்டாயம் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. இரண்டாவது, இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்கிறார்கள். 2 விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, ஹென்றி டிபன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். காலையில் கூட நான் அவரிடம் பேசும் பொழுது இன்றைக்கு வரும் என்று சொன்னார். நாளைக்கு வருவதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில் கட்டாயம் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், இங்கே அந்த ஆகாஷ் என்ற வாக்குமூலம், மரண வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை. அந்த நீதிபதியும் அந்த மரண வாக்குமூலத்தினுடைய வீடியோவை, ஆடியோவை அந்த நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததாக ஒரு செய்தி வருகிறது. அப்படி என்றால் இந்த கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடிய பிலிப்பும், இங்கே இருக்கிற மானாமதுரை காவல்துறை உதவி ஆய்வாளர் குகனும் கட்டாயம் இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர்கள் கைது செய்ய வேண்டும். அதுவரைக்கு நாமெல்லாம் போராட்டத்துக்கு தயங்கிவிட வேண்டாம். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நெல்லை மாவட்டத்தில் இதே மாதிரி முத்துமனோ படுகொலை செய்யப்பட்டார்கள். நானும் எங்கள் தோழர்களும் அதே முத்துமன ஊருக்கு நாங்கள் சென்றோம். அங்கே சில கோரிக்கைகள் வைத்தோம். நீங்கள் இங்கே முத்துமனோ படுகொலை செய்யப்பட்டதுக்கு காவல்துறை தான் நன்றாக தெரியும். இந்த போராட்டத்தை அடுத்த கட்ட நகர்வாக நம் நெல்லைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே உள்ளவர்கள் அதற்கு இசைவு கொடுக்கவில்லை. இன்னொன்று சொன்னேன், இங்கே வந்திருக்கிறவர்களாம் உள்ளடக்கி ஒரு கமிட்டி போடுங்கள். இந்த கமிட்டி தான், இந்த குழு தான் முத்துமனோவை அடக்கம் செய்த பின்பும் இந்த குழு முடிவெடுக்கிறதா யார் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இங்கே இருக்கிற காவல்துறை டிஎஸ்பி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தால் ஒட்டுமொத்தமாக குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் என்ற தீபக் ராஜாவுடைய படுகொலையில் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். யாரும் கேட்கவில்லை, குழுவே போடவில்லை. தீபக் ராஜாவும் எடுத்துக்கொண்டு போனோம். ஆயிரக்கணக்கான பேர் மேல் வழக்கு போட்டார்கள் காவல்துறை. தீபக் ராஜாவுடைய ஊர்வலத்தில் 4 வழிச்சாலையை அடைத்து கொண்டு மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததாக காவல்துறை வழக்கு போட்டு உள்ளார்கள். அந்த வழக்கு போட்ட உடனே எங்களிடம் வந்தது. நாங்கள் ஒரு குழுவாக எஸ்பியிடம் பேசி அதோடு அந்த கைது பண்ண காவல்துறையை நாங்கள் இது நடந்தது சம்பவம் உண்மைதான், ஆனால் யாரும் கைது பண்ணக்கூடாது என்று சொல்லி அதை அப்படியே நிப்பாட்டினோம். எதற்காக சொல்ல என்றால், ஒரு குழு போட்டால் அந்த குழு நல்லது கெட்டது பேச முடியும். யாரிடம் பேச வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிக்கோ வருவாய்த்துறை அதிகாரிக்கோ உங்களுக்கு தெரியாது. குழு இல்லாத ஒரு விஷயத்தை எதுவும் எடுத்து கொண்டு போக முடியாது. தீபக் ராஜா படுகொலையில் என்னை கூப்பிட்டார்கள், நீங்கள் மட்டும்தான் வரவில்லை என்று அங்கே இருக்க தமிழ் மாதம் போன்ற தோழர்களும் சொல்லும்போது நான் சொன்னேன், முத்துமனோ படுகொலைக்கு வர சொன்னீர்கள், ஒரு குழு அமைக்கவில்லை. குழு இல்லாட்டால் நம்ம யாரிடம் போய் பேசுவது? இறந்த பின்பு, அடக்கம் செய்த பின்பு இந்த வழக்கை காவல்துறை டிஎஸ்பியாக இருக்கக்கூடியவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணக்கூடாது என்று நீங்கள் நீதிமன்றத்தில் போவதற்கு யார் போவது? பாதிக்கப்பட்ட மனோ குடும்பம் போகுமா? முத்துமனம் குடும்பம் போகுமா? போகாது. ஒரு குழு போட்டால் அந்த குழு எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வை போகும். அடுத்த கட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் வரைக்கும் அந்த குழு இருக்கும் என்று சொன்னேன். எடுத்துக்காட்டாக சங்கரங்கோயில் பகுதியில் ஒரு 3 கொலை நடந்தது. அந்த 3 கொலையில் எனக்கு தகவல் சொன்னார்கள். போனேன். ஜான் பாண்டி அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் அப்போது இருந்த செல்வராஜ் என்றவர் அழைத்தேன். புதிய தமிழத்துடைய மாவட்ட செயலாளர் அழைத்தேன். பேசினோம். ஒரு முடிவுக்கு வந்தது. இறுதி வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது சங்கரங்கோயில் டிஎஸ்பி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணக்கூடாது என்று தான் நாங்கள் கலெக்டரிடம் எஸ்பியிடம் கோரிக்கை வைத்தோம். சரி, வேறு யாரை தேர்ந்தெடுக்க போகிறேன்? இந்த புளியங்குடியை சார்ந்த டிஎஸ்பி வானமா மாலை என்ற ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த அவர்தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவினோம். அதேபோல் அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது. 5 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். 4 பேருக்கு 5 ஆண்டு ஆயுள் தண்டனை. 2 பேருக்கு வழக்கறிஞர் 2 ஆண்டு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது இந்த கமிட்டி தான். எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள்லாம் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேண்டும்,
பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், பாதிப்பு உள்ளான காவல்துறை சட்டப்படி கைது செய்ய வேண்டும் என்று நினைத்து இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களே, இது நடக்க வேண்டுமென்றால் ஒரு குழு அமைக்க வேண்டும். அந்த குழு என்பது இன்றைக்கு நீதிமன்றத்தில் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் ஆய்வு எடுத்துக்கொண்டு காவல்துறை மீது வழக்கு போட வேண்டும் என்று சொன்னாலும் குற்றப்பத்திரிகை யார் தாக்கல் செய்ய வேண்டும்? இந்த மானாமதுரை டிஎஸ்பி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் இந்த குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். அதற்கென்று ஒரு சிறப்பு ஒரு புலனாய்வு திறமை உள்ள எங்களுக்கு டிஎஸ்பி வேண்டும் என்று இங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தால்தான் இங்கே நடக்கும். ஒரு மாதத்துக்கு முன்பாடு கட்சநத்தத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது. மேல்முறையீடு செய்திருந்தார்கள். போன மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறேன் மேல்முறையீடு செய்து அதில் ஒரு நபரை மட்டும் விடுதலை செய்திருக்கிறார். 24 பேருக்கு மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த தண்டனை செல்லும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அப்படி என்றால் அது ஒரு குழு, ஒரு கமிட்டி, ஒரு தியாகத்தன்மையோடு நடந்து கொண்ட வழக்கறிஞர்கள் செய்தார்கள். இதை யார் செய்வதற்கு? ஒரு குழு கட்டாயம் போட்டால் மட்டும்தான் இந்த அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் கடந்த காலத்தினுடைய நம்மளுடைய வரலாறு இருக்கிறது. செப்டம்பர் 11, 2011 பரமக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்து முடிஞ்ச 3000 பேர் மேல் வழக்கு போட்டார்கள். சந்திரபோஸ் என்ற ஒரே தனி மனிதன் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசி நீங்கள் வழக்கு போட்டது காவல்துறைக்கு எங்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் ஆதிக்க சாதிக்கும் பிரச்சனை இல்லை, வழக்கு போட்டதனால் பல்வேறு நபர்கள் காடுகளில் இரவு முழுவதும் படுத்து விட்டு பாம்பு கடித்து இறந்தவர்களுக்கு இருக்கிறார்கள், வரப்பு தட்டி விழுந்து இறந்தவர்களும் இருக்கிறார்கள், நீங்கள் யாரும் கைது பண்ணக்கூடாது என்ற ஒரு அறிக்கையை பத்திரிகையில் அறிக்கையை விட சொன்னார். அதுக்கு பின்புதான் அந்த யாரும் கைது செய்யாமல் அதை நிறுத்தினார்கள். 14 இயக்கங்கள் கூட்டு சேர்ந்து ஒரு கமிட்டி அமைத்தோம். அதனுடைய விளைவாகத்தான் தமிழகத்திலே பல்லர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு வன்கொடுமை காவல்துறையுடைய அராஜகத்துக்கு சிபிசிஐடி வாங்கியிருக்கோம். வேறு எங்கேயுமே வாங்கினதாக வரலாறு கிடையாது. இந்த வழக்கையும் உடனே இங்கே இருக்கிற உயர் அதிகாரி சிபிசிஐடிக்கு உத்தரவு போட்டு மாற்றி இருக்கிறார், வரவேற்கத்தக்கது. அதே போல் இங்கே இருக்கிற அதிகாரிகள் யாரும் நம்பிட வேணாம். முழுக்க காவல்துறையில் இருக்கிறவர்கள் சாதி வெறியோடு தான் இருக்கிறார்கள். எந்த காவல்துறை சாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்கள் என்று நம்பிவிட வேணாம். ஒரு சிலர் இருக்கிறார்கள், நல்ல காவல்துறையில் இருக்கிறார்கள். எங்கள் பகுதியில் இருக்கிறார் ஒரு நபர், அவர் யார் என்று நீங்கள் கேட்டாலே ஆச்சரியப்படுவார். தமிழக முதல்வர் வருகிறார், தமிழக முதல்வர் பேனரை தூக்கி எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்தில் வைத்தவர் தான் அந்த காவல்துறை அதிகாரி. அப்படிப்பட்ட நல்ல காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அவர் பிறப்பால் மறவர் சமூகத்தை சார்ந்தவர். எனக்கு யாருன்னு தெரியாது. தமிழக முதல்வரே வந்தாலும் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட அனுமதி கேட்கவில்லை, இந்த பேனர்லாம் எடு என்று அவர் எடுத்து அங்கே காவல் நிலையத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் அவர் ஒரு வழக்கு போட்டார். அப்படிப்பட்ட காவல்துறை நல்ல அதிகாரிகளும் இருக்கிறார்கள். சாதி இந்த குகன் மாதிரியும் இந்த திலீபன் மாதிரியும் சாதி வெறி பிடித்த ஒரு ஓநாய் கூட்டங்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். காவல்துறை கைது பண்ணால் என்ன செய்ய வேண்டும்? காவல்துறைக்கு சில இது இருக்கிறது, சட்டத்திட்ட கைது பண்ணும்போது இந்த இடத்துல கைது பண்ண என்று யாரிடமாவது அவங்களுடைய ரிப்போர்ட் வாங்கினார்களா? நிறைய சிக்கலை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு ஒரு திமிர் இருக்குது, ஒரு சாதி திமிர் இருக்குது, மேலே இருக்கிற அரசியல்வாதிகள் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் என்று எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை மாய்ப்பதற்கு இந்த குழு போட்டால், இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த குழு போட்டால் பக்கத்தில் உள்ள சமூகத்தை நம்ம சார்ந்த சமூகத்தினுடைய ஊரில் போய் பேசலாம். நீங்கள் இந்த ஊரிலிருந்து நாளைக்கு உண்ணாவிரத்துக்கு வாங்கள், அடுத்த ஊர்லேருந்து நீங்கள் அடுத்த நாள் வாங்கள். ஒவ்வொரு ஊராக நீங்கள் திரட்டப்பட்டால் இந்த அரசு நம்மளுக்கு செவி சாய்க்கும். இல்லை என்றால் நீங்கள் இருப்பீர்கள். குறைந்தபட்சம் 2-3 நாள் ஆகிவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் குட்டிகள் இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுக்காக நான் வீட்டு வரைக்கும் போகிறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூட்டம் கரையும் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறை நான் பதிவு செய்கிறேன். எனவே ஒரு கமிட்டி, ஒரு குழு, யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உள்ளடக்கி ஒரு குழு போட்டால் இங்கே இருக்கிற இந்த பாதிக்கப்பட்ட இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு நபரை கொண்டு வந்து அவரும் அந்த குழுவுக்கு போட்டு உட்கார்ந்து பேசணும்னா என்னை விட ஒரு சிறப்பான செய்தியை நீங்கள் சொல்லுவீர்கள், வழிகாட்டி. அந்த வழிகாட்டி எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போனால் மட்டும்தான் இந்த காவல்துறையை நம்மளால் வழக்கு போட்டு அந்த காவல்துறை ஜாமீனில் வராதபடி நாம் தான் பல்வேறு வழக்கறிஞர் இருக்காங்க, அவர்களை வைத்து அந்த காவல்துறையை வழக்கு முடியும் வரை உள்ளே வைத்து தண்டனை கொடுத்த வரலாறு நம்மளுக்கு இருக்கிறது. ஆனால் என்னவென்றால் நெல்லை மாவட்டத்தில் எனக்கு நெல்லை பகுதி தான், நெல்லை மாவட்டம், எத்தனை கொலைகள் நடந்தாலும் சரி நம்மளை மாதிரி ஒற்றுமையாக இப்படி பேசி வரமாட்டோம்.
ஆனால் அடக்கம் பண்ண பின்பு நம்மளை மாதிரி பிரிஞ்சு போகிறது யாரும் கிடையாது. அந்த வழக்கை என்ன ஆனது என்று தெரியாது. தீபக் ராஜோடைய அண்ணன் என்னிடம் பேசினார் போன மாதம். அண்ணன் எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை, உங்களை சொன்னார்கள், நான் வருகிறேன்னா என்னுடைய தம்பி வழக்கை நீங்கள் எனக்கு வழிகாட்ட முடியுமா என்று கேட்டார். நீங்கள் தானே சொன்னீர்கள், நீங்கள் உங்களுடைய தம்பியுடைய படுகொலைக்கு என்ன சொன்னீர்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன், எனக்கு பின்னாடி வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் சொன்ன அதே தீபக்ராஜுடைய அண்ணன் தான் இன்னைக்கு நான் அனாதையை நிற்கிறேன் என்று சொன்னான். ஏன்னா அந்த சமூகத்துடைய சில குணாதிசயம் அப்படி இருக்குது. இயக்கம் சார்ந்தவர்கள் நாங்கள் நிற்போம், இங்கே வந்தவர்கள் வாங்கி அடக்கம் பண்ண பின்பு நீங்கள்லாம் உங்கள் வேலையை பார்த்து போய்விடுவீர்கள். ஆனால் அந்த குழு என்பது அடுத்த கட்டமாக உட்கார்ந்து இந்த கொலை குற்றவாளிகளுக்கு எஃப்ஐஆர் போட்டு விட்டார்கள், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவதற்கு ஒரு டிஎஸ்பி, இந்த டிஎஸ்பி குற்றப்பத்திரிகை தாக்கலே பண்ணக்கூடாது என்று நீதிமன்றத்தில் அணுகி வேறு ஒரு டிஎஸ்பியை போட்டு இந்த 14 பேர் 15 பேர் காவல்துறையுடைய குற்றவாளிகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது வரைக்கும் இந்த குழு இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக நகரும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த ஆகாஷ் அவருடைய கொடூரமான ஒரு மரணம், ஒரு இளைஞன் 26 வயது நிரம்பிய இளைஞன் என்ன தவறு செய்தாலும் அவனை அழைத்து கொண்டு வழக்கு போட்டு நீதிமன்ற பிணையில் அடைப்பது தான் ஒரு காவல்துறைக்கு அழகு. ஆனால் இங்கே இருக்கிற காவல்துறை கிராமத்தில் வாழ்கின்ற தேவராக இருக்கட்டும், அகமுடையாராக இருக்கட்டும், இங்கே நாடாராக இருக்கட்டும், கோணாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கிராமத்தில் வாழ்கிறவர்களுக்கு கூட சாதி அவ்வளவு விடுகாது. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு வருவாய்த்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை, மறவர் சமூகமாக இருக்கட்டும், அகமுடையார் சமூகமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சாதி வெறி தலைக்கேறி ஆடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் சாதி வெறியோடு ஆடுகிறார்கள். நமக்குள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்போதும் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது, நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். நிறைய தலைவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த அநீதிக்கு தீர்வு கிடைக்கிறது வரைக்கும் நாங்கள் மானாமதுரை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று ஒரு அறிக்கை விட்டால் போதும், உடனடியாக எஃப்ஐஆர் போடுவார்கள். நிச்சயமாக போட முடியும். ஏனென்றால் கடந்த காலத்தில் பல்வேறு வழக்குகளை ஒரு கமிட்டி அமைத்து இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்திய அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் மூலமாக சொல்கிறேன், ஒரு கமிட்டி, ஒரு குழு போடாமல் அடுத்த கட்ட நகர்வு இருக்காது என்பது என்னுடைய பார்வை. அது தவறாக இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்களும் மாற்றிக்கொள்ளுங்கள். யாரிடம் பேச போகிறோம்? கலெக்டர் வருகிறார், மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருகிறார். யாரிடம் பேசுவது? அவர்கள் ஒரு குழு போட்டு அந்த குழுக்கு தலைமை வருகிறார். அந்த தலைமை என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், குழு முடிவெடுக்கும். அந்த குழு பேசிட்டு வந்து அந்த குழு தலைமை பேசிட்டு வந்து குழுவிடம் சொல்லுவார்கள், இதை பேசியிருக்கிறார்கள், இதை சொல்லி இருக்கிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், உங்களிடம் கலந்து கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பார்கள். அப்படிப்பட்ட குழு வேண்டும் என்றுதான் நான் காலை எனக்கு நேற்றையிலிருந்து இங்கே இருக்கிற முருகானந்தத்திட்ட பேசினேன், இங்கே இருக்கிற ஜெயராமன்கிட்ட பேசினேன், இங்கே இருக்கிற செல்வத்திட்ட பேசினேன், பல்வேறு நபர்கள்ட்ட பேசினேன். ஆனால் வாருங்கள், 3 நாளாக நாங்கள் 4 வழிச்சாலையை மறியல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு குழு போட்டால் நல்லது. ஆனால் இளைஞர்கள் வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறோம், அந்த இளைஞர்களும் குழுவில் சேருங்கள், அவருடைய கருத்தையும் கேட்கட்டும். அதே இளைஞர்களை வைத்தே நம்ம பேச விடுவோம் என்று சொன்னோம். அவர்கள் நீங்களாம் முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் வந்தேன், காலையில் வந்த உடனே இங்கே பாலாவிடம் சொல்லும்போது முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தளவில் வந்தோம், இறப்புக்கு துக்கம் கேட்டோம், போவோம் என்று நிலை இல்லாமல் இந்த அநீதியான காவல்துறைக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு குழு வேண்டும். இந்த குழுவும் இங்கே ஹென்றி டிபின் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாரே, அந்த ஹென்றி டிபின் இணைந்து இதை செயல்படுத்த வேண்டும். என்ன அவர் செய்திருக்கிறார் நீதிமன்றத்தில், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று 2 பேருக்கும் கலந்துக்கிட்டு ஒரு போராட்டம் எடுத்தால் நம்மளுக்கு வெற்றி உண்டு. இந்த ஆகாசுக்கு நீதி கிடைக்கும் என்பது சொல்லிக்கொண்டு உங்களோடு சேர்ந்து நானும் ஆகாஷ் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.